அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட விஜய், அப்புறமா காவேரி, அப்புறமா வந்து வெண்ணிலா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா வைசாலி. அவங்க வந்து ஒரு டைம் 3 பேருமே ஒரு தடவை லைவாக வந்து லைவ் வந்திருந்தாங்க இல்லையா. மொத்தமாக 3 பேருமே வந்திருந்தாங்க. அப்போ வந்து விஜய் காவேரி எப்போ ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து அவர் ஃப்ளோரில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஏப்ரல் மேல சேருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அப்போ கூட காவேரி வந்து சொல்லியிருப்பாங்க, சுவாமி லைவில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வெண்ணிலாக்கிட்டே கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாரும் கவலைப்படாதீங்க, விஜய் காவேரியை நான் சேர்த்து வச்சுட்டு தான் போவேன், வெண்ணிலா கேரக்டர் சேர்த்து வச்சுட்டு தான் போகும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அது எனக்கு ஞாபகம் வந்தது. நிறைய கமெண்ட்ஸ்லையும் பார்க்க முடியுது. இந்த சீன்லாம் வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை பாருங்களேன், லைவில் வந்து இதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்மளோட ஃபேன்ஸும் கூட நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. கரெக்டு தான். விஜய் அன்னைக்கு வந்து ஃப்ளோரில் உளறிட்டார். ஆனால் வந்து அதை காவேரி வந்து சொன்னாங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அதுதான் நடக்குது அப்படின்னு. ஏப்ரல் மேல தான் வந்து இந்த ஒரு ட்ராக்கை கொண்டு வந்துட்டு வெண்ணிலா விஜய் ட்ராக்கை கொண்டு வந்து ஃப்ளாஷ்பேக் ட்ராக்கை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ தான் பரவாயில்ல இருக்கட்டும், விஜய் காவேரியோட பிரிஞ்சு இருக்க தான் அன்பு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது.